சரி நான் கிளம்புறேன் மோகினி. உள்ள வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போறாமோ? இது காபி சாப்பிட்ற டைமா மோகினி? டைம் ஆயிடுச்சு. சீதா வேற ஃபோன் பண்ணி சத்தம் போட்டா. இன்னைக்கு அவ ஆபீஸ்ல ஓவர் டைம் பாக்குறாளாம். 7 மணிக்கெல்லாம் வாங்கன்னு சொன்னா லேட் ஆயிருச்சு. அவ வெயிட் பண்ணுவா மோகினி. ஒரு காஃபி குடிச்சிட்டு போக எவ்வளவு நேரம் ஆக போகுது ராமு? சீதாவை பத்தி உனக்கு தெரியாதா மோகினி? லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவா. ஏதோ நீயும் கௌதமும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சு நான் அவளுக்கு கழுத்தை நீட்டிட்டேன். இப்போ பயங்கரமா அவஸ்தைப்படுறேன். என்னது கழுத்தை நீட்டினியா? என்ன சொல்ற ராமு? ஐயோ, நான் உணர்ச்சி வசப்பட்டு மாத்தி சொல்லிட்டேன் மோகினி. அவ கழுத்தை நீட்டுனா நான் தாலியை கட்டிட்டேன். போதுமா? நான் கிளம்புறேன் மோகினி. பொண்டாட்டினா இவ்ளோ பயமா? எதுக்கு மோகினி நீ வாய கலர்ற? நீ கௌதம படுத்தின பாடு உனக்கு மறந்து போச்சா? பிருந்தா பேச்ச நம்பி நான் பேய நடிச்சு கௌதம கொடுமைப்படுத்துறதுனால தான் இன்னைக்கு நான் படுற கஷ்டம் எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கு. தப்பு பண்ண தண்டனை அனுபவிக்கிறேன். நான் மட்டும் இல்ல, அவரும் என்னாலதான் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. கவலைப்படாத மோகினி. அதான் பூனக்கண்ணு செல்வம் பேசின வீடியோவை நம்ம பூங்குன்றம் சார்ட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோமே. சீக்கிரமே அவனை பிடிச்சிருவாங்க. அப்புறம் உங்க லைஃப்ல ஹேப்பி தான். நீ உள்ள போ மோகினி, நான் கிளம்புறேன். போ. சரி. பூனக்கண்ணு செல்வம் கண்டிப்பா மாட்டுவான். போலீஸ் போடுற போர்டுல நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துப்பான். யாரு கொலையாளிங்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். நமக்கு நிம்மதியாயிடும். அத்தை, வா மோகினி, உட்காரு. இப்பதான் கிஷோர் கேட்டான்னு வெஜிடபிள் சூப் வச்சிருக்கேன். நோக்கு ஒரு கிளாஸ் கொண்டு வரேன். சரி. மாமி, மோகினிக்கு மட்டும்தான் சூப்பு தருவீங்களா? எனக்கு தர மாட்டீங்களா? நோக்கு இல்லாம இல்லையா? எது செஞ்சாலும் 4 பேர் சாப்பிடுற மாதிரி தான் நான் செய்வேன். இரு, கொண்டு வரேன். இந்த அத்தை, இப்ப நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன மோகினி? யார பத்தி விசாரிக்கலான்னு நானும் ராமுவும் கிளம்பி போனோமோ அவனே எங்க கண்ணில் மாட்டிக்கிட்டான் அத்தை. அவன் பேசினதை நான் வீடியோவும் எடுத்துட்டேன். யார் மோகினி? பூனக்கண்ணு செல்வன் ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு போனியே, அவனை பாத்தியா? ஆமா அத்தை, அவனை நான் வீடியோவே எடுத்துட்டேன். எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசினா தெரியுமா? இங்க பாருங்க அத்தை. ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? நீங்க யாருன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கீதாவை கொலை பண்ணானே கௌதம், அவனோட ஆளுங்க தானே நீங்க? எங்க மோகினி அவனை பிடிச்சிங்க? அவன் என்ன சொன்னா? மோகினி, அப்ப இவன் தான் கீதாவை கொலை பண்ணிருக்கானா? ஆமா அத்தை, நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. கீதாவை லவ் பண்ணனே இவனே சொல்றானே. இவனை லவ் பண்ணிட்டு கீதா கௌதம கல்யாணம் பண்ண பார்த்ததும் கோவம் வந்து கொன்னு இருக்கான். ஏன் அப்புறம் மாத்தி பேசுறான் மோகினி? என் பேரு செல்வமே இல்லைங்கிறான். கீதாவை எனக்கு தெரியாதுன்னு வேற சொல்றான். கொலை பண்ணவன் எப்படிக்கா கொலை பண்ணேன்னு ஒத்துக்குவான்? போலீஸ் கேட்கிற விதத்துல கேட்டாதான் ஒத்துக்குவான். இவன் கொலை பண்ணலனா தைரியமா எங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே. ஏன் பயந்து ஓடுறான்? என் மேல ஏன் பழிய போடுறீங்க? வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு வர வேண்டியது தானே. மோகினி, இவன் முகத்தை பார்த்தா இவன் ஒரு கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. கீதா வேணா லவ் பண்ணிருப்பான், ஆனா கொலை பண்ற அளவுக்கு போவான்னு தோணல. கொலை பண்ணவனே நீதானே, அப்புறம் உனக்கு எப்படி இவன் கொலை பண்ணிருப்பான்னு தோணும்? நானும் ராமுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நிச்சயம் அவன் கிடைச்சிருவான். போலீஸ் கொடுக்கற குடுல இவன் உண்மையை ஒத்துப்பான் பாரு கிஷோர். மோகினி, பூனக்கண்ணு செல்வன் பேசின வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வை. என் கண்ணில் அவன் எங்க பட்டாலும் அவனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிடுறேன். தமிழ் சினிமா படத்துல தான் வில்லனே கொலை பண்ணிட்டு அவனே கொலையாளி யாருன்னு தேடுவான். பில்லா படத்துல மேஜர் சுந்தரராஜன் தேடுற மாதிரி இந்த கிஷோரும் அப்படியே பேசுறானே. சரி கிஷோர், நான் மேல போய் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். வரத்த. எப்படியோ இந்த பூனக்கண்ணு செல்வம் மாட்டின்டான்னா கௌதம் வெளியில வந்துருவான். அப்பதான் எல்லாருக்கும் மனசு நிம்மதியா இருக்கும். பகவானே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்.
ஏன் கிஷோர் தம்பி, உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைக்காத. நீதான் அந்த செல்வம் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு மோகினி கிட்ட அவன் பேசின வீடியோவை அனுப்ப சொல்ற? இதெல்லாம் ஒரு டெக்னிக்கா, உங்களுக்கு புரியாது. என்ன இவன் நம்பியார் மாதிரி சிரிச்சுக்கிட்டு டெக்னிக்ன்றான்? என்ன மங்களக்கா முழிக்கிறீங்க? மோகினி அனுப்புற வீடியோ வச்சு அவனை நானே தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைப்பேன். அந்த பூனைக்கண்ணு செல்வத்தை பார்த்தா அடி தாங்க மாட்டான்னு தெரியுது. கொலை பண்ணலனாலும் கொலை பண்ணன்னு ஒத்துப்பான், பிரச்சனை சால்வ் ஆயிடும். கொலையாளி கையில கிடைக்கிற வரைக்கும் சந்தேகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொலைகாரம் தான்க்கா. உங்களுக்கு கூட இவன் கொலை பண்ணிருப்பானேன்னு என் மேல சந்தேகம் இருக்குல்லக்கா? அப்படியெல்லாம் நான் நினைக்கல தம்பி. அதான்க்கா, யாராவது கொலை பண்ணன்னு ஒத்துக்கிட்டாதான் கௌதம் வெளியில வருவான், மோகினி ஹாப்பி ஆயிடுவா. நானும் பெங்களூர்னு வேற எங்கேயாவது போய் நிம்மதியா ஹாப்பியா வேலையை பார்ப்பேன். எவன் போலீஸ்ல மாட்டி உள்ள போனா என்ன, நான் மாட்டாம இருக்கிறேங்கிற மாதிரி பேசுறப்பவே தெரியுது கிஷோர் தான் இந்த கொலை பண்ணிருக்கான். தம்பி ரொம்ப தெனாவட்டா பேசுறானே. பேப்பர்ல எவ்வளவு நியூஸ் படிக்கிறோம். சீக்கிரமே இது போலீஸ்ல மாட்டி உள்ள போகத்தான் போகுது. அத நான் வேடிக்கை பார்க்க தான் போறேன். அம்மா இங்க வந்து பாரு, பாப்பா எவ்வளவு அழகா ஆனா அவனா எழுதிருக்கான்னு. ஏண்டி, நான் உள்ள டிஃபன் செஞ்சுட்டு இருந்தேன்டி, வர்றதுக்குள்ள ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நான் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் பாத்தியாமா? ஆமாண்டி, நீ இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்கே உக்காந்துட்டு புகுந்த வீட்டுக்கு மட்டும் போயிடாத. அம்மா, பொண்ணுங்களுக்கு உலகத்துல சந்தோஷமான வீடு எது தெரியுமா? அது அம்மா வீடு தாமா. ஆமா, எதை சொன்னாலும் இப்படி நேக்கா பேசி எல்லாரும் எதுவும் பேச முடியாம பண்ணிடு. இந்தாங்கண்ணே. தள்ளுமா. என்னக்கா நீ மட்டும் வர? மாமா எங்க? உங்க மாமா தொலைஞ்சு போயிட்டாரு. ஏய், என்னடி சொல்ற? ராம தம்பி தொலைஞ்சு போயிடுச்சா? அம்மா கேக்குதுல, எங்க தொலைச்சேன்னு சொல்லுக்கா, நான் போய் கண்டுபிடிக்கிறேன். பாவம் மாமா எங்கேயாவது வழி தெரியாம நிக்க போறாரு. வேணாண்டி, நக்கல் பண்றியா? நான் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கேன். அது நீ பேக்க தூக்கி போடும் போதே தெரியும்க்கா. ஆமா, என்னாச்சு உனக்கு? ஆபீஸ் முடிஞ்சு வந்து பஸ் ஸ்டாப்ல நில்லு, 7 மணிக்கு நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. 7:45 ஆகியும் ஆளு வரவே இல்ல. 7:15 போன் பண்ணப்பவே 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. பொண்டாட்டி பஸ் ஸ்டாப்ல நிப்பாளேன்னு கொஞ்சமாவது பொறுப்பு வேணாம்? ஆட்டோக்கு வேற 160 ரூபா தண்டா அழுதுருக்கேன். ஏ சீதா, போன இடத்துல என்ன வேலையோ, கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம்ல. எப்படிமா நிக்க முடியும்? பஸ் ஸ்டாப்புக்கு எய்தாப்லே ஒயின் ஷாப்பு. திரும்புற பக்கம் எல்லாம் இப்பெல்லாம் ஒயின் ஷாப்பாவே இருக்கே. நல்லா குடிச்சிட்டு வந்து ரொம்ப நேரமா நிக்கிறாளேன்னு முகத்தை உத்து உத்து பாக்குறானுங்க, ஈன்னு இழிக்கிறானுங்க. சில ஆம்பளைங்க மூஞ்சி குடிச்சாலே ஒரு மாதிரி ஆயிடுது, வாயெல்லாம் கோணிக்குது. சோத்த வச்சா காக்கா பாக்கமே ஒரு பார்வை, கழுத்தை வெட்டிக்கிட்டு அப்படி பாக்குறானுங்க. சகிக்கல. ஐயோ, நீ ஏண்டி அவங்க முகத்தெல்லாம் பாக்குற, அப்புறம் பயப்படுறேங்கிற? கிட்ட வந்து எதுக்கு நிக்கிறாங்கன்னு கண்ணை பார்க்காம எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? கடவுளே, மாமா அக்கா கிட்ட நல்லா மாத்து வாங்கணும். ஏய், நீ வேற சும்மா இருடி. சீதா, நீ வீட்டுக்கு வந்துட்டியா? நான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல உங்க அக்காவை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். மாமா பார்த்து பேசுங்க, அக்கா ரொம்ப கோவத்துல இருக்கா. ஆட்டோக்கு வேற 160 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கா. சீதா, ஏன் நீ ஆட்டோவில் வந்த? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. எவ்வளவு நேரமா வருவீங்க? 7 மணிக்கு வந்து நிக்க சொன்னீங்க. ஆமா, நான் கரெக்டா 7:15 வந்துட்டேனே. பொய் சொல்லாதீங்க ராமு சார்.
நான் 7:40 வரைக்கும் அங்கதான் நின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தேன். அது ஒன்றும் இல்லை, நானும் மோகினியும் அந்த கொலைகாரனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அந்த ஆளையும் பிடிச்சிட்டோம் சீதா. அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அதான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு வர்றோம். யாரு? அந்த பூனைக்கண்ண செல்வத்தை பிடிச்சிங்களா? ஆமாம் சீதா, அவனை பிடிச்சி மிரட்டி பேச வச்சுட்டேன். நானும் அவனும் பேசினதை மோகினி வீடியோ எடுத்துருச்சு. யாரு? நீங்களா மாமா ஆக்ஷன் ஹீரோ வேலையெல்லாம் பாத்தீங்க? அப்புறம் யாரு? நான் தான். இங்க பாரு விஜி, நான் வீட்டில் தான் எலி, வெளியில புலி. அந்த ரசம் வைக்கிறதுக்கெல்லாம் கலப்பாங்களே அந்த புலி தானே மாமா? ஏய், நீ வேற சும்மா இருக்க மாட்டியா? தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்கு. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு. நல்லா பாருங்க. கையேறா, நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? கீதா யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் பேரு செல்வமும் இல்ல, நான் திருச்சியே கிடையாதுடா. இப்பதான் லவ் பண்ணன்னு சொல்லிட்டு இப்ப இல்லங்கிறியா நீ? அப்ப நீ பிராடு தான்டா. சூப்பர் மாமா, அசத்துட்டீங்க மாமா. எங்க கை கொடுங்க. குடு 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 குடு. ஆமா, ராமு சார் பெரிய மாவீரரு, கை கொடுக்கறான். ஒழுங்கா பிடிச்சு வைக்காம ஓட விட்டுட்டாரு. பிடிச்சி போலீஸ் ஒப்படைச்சிருந்தா வீரன்னு பாராட்டலாம். அதான் கோட்டை விட்டுட்டாரு. இவன் தான் போன கண்ணு செல்வமா? இவனை பிடிச்சி உள்ள போட்டா அப்போ கௌதம் தம்பி வெளியே வந்துரும்ல? ஆமாக்கா, அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சீதா தான் புரிஞ்சுக்காம என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. சாரி மாமா. அக்காவை பாத்தீங்களா? ஃபீல் பண்ணி சாரி கேட்காம ஏதோ போனா போதுன்னு சாரி கேக்குது. ஏ விஜி, நீ புருஷனை பிரிஞ்சு இருக்கிறதும் இல்லாம இவங்க 2 பேருக்கு நடுவுல கோல் முட்டி இவங்க 2 பேரையும் பிரிச்சுடுவ போல இருக்கே. சுமாரு. சீதா, நீங்க 2 பேரும் கிணத்தடிக்கு போய் கை கால் அலம்பிட்டு வாங்க. நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. வா வைஷுக்குட்டி, நம்ம திரும்ப எழுதலாம். ஆ எழுது. இங்க பாரு, இங்க பார்த்து எழுது. இந்தா ஆனா எழுது. இந்த பூனைக்கண்ணு செல்வம் யதார்த்தமா மாட்டிக்கிட்டு கீதாவை லவ் பண்ணதையும் சொல்லிட்டான். இனிமே சீதாவுக்கு என் மேல சந்தேகம் வராது. இல்லைன்னா தேவையில்லாம அவளும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பா. நேரம் நல்லா இருந்தா தப்பு பண்றவங்க கூட மாட்ட மாட்டான். அதுவே நேரம் நல்லா இல்லைன்னா தப்பு பண்ணாதவங்க கூட ஜெயிலுக்கு போயிடுவான். இப்ப பாருங்க நம்ம கௌதம் மாதிரி. டேய் ராமு, உனக்கு நேரம் நல்லா இருக்குடா, உன் காட்டுல மழை தாண்டா. எதுக்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காரு? நைட் எல்லாம் தூக்கம் வராம அவஸ்தைப்பட்டேன். ஒருவேளை நம்ம விஷயம் தெரிஞ்சிடுச்சோ? இதுக்குதான் தப்பு பண்ணாலே நிம்மதி போயிடும்னு சொல்றாங்க. கௌதமும் மோகினியும் நல்லா இருக்கணும்னு செஞ்ச விஷயம் என்ன நிம்மதி இல்லாம பண்ணிடுச்சே. கூப்பிட்டதுக்கு அப்புறமும் போகாம இருக்க முடியாது. அது சந்தேகத்தை ஏற்படுத்தும். என்ன பெருசா விசாரணை பண்ணிட்டு போறாரு அந்த இன்ஸ்பெக்டர்? போய் பார்த்துடலாம். இந்தாங்க டீ குடிங்க. ஜானகி, ஏன் இப்ப இவ்ளோ மெதுவா பேசுறீங்க? பேசுறது காதுல விழுது இல்ல? காது கேக்குது, சொல்லுங்க. நீ பேசுறது காது கேட்கல, விளையாடாம சொல்றத கேளு. சரி சொல்லுங்க. நேத்து நைட்டு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணது, நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போறது, இத வீட்டுல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லாத. என்ன கை இப்படி நடுங்குது? கையெல்லாம் ஒன்றும் நடங்கலையே. விட்டா நீயே போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவ போல இருக்கு. நான் அவன் புருஷன், அதை மறந்துடாத. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஜானகி, நான் எங்க பயப்படுறேன்? நீயே எதையாவது சொல்லாத. நேத்து நீங்க உட்காந்துக்கிட்டே தூங்கின லட்சணத்திலே தெரியுதே நீங்க பயப்படுறீங்களா இல்லையான்னு. என்ன ஜானகி, கார்த்திக் என்ன சொல்லிட்டு இருக்கான்? எங்க கிளம்பிட்டானா?
ஏதோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. நீ ஏதாவது கேட்டு அவன் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டானா? இல்லத்த, இப்போ எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார் போல இருக்கு. அப்படி நடுங்கி பயந்து பேசிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை கிட்ட எப்போ பார்த்தாலும் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கதே உனக்கு வேலையா போச்சு ஜானகி. கார்த்திக், என்ன இப்ப பிரச்சனை சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. நான் ஒரு வேலையா வெளியில போறேன், அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதாண்டா உனக்கும் உன் தம்பி கௌதம்க்கு உள்ள வித்தியாசம். கௌதம்னா வெளிப்படையா என்ன மாதிரி பேசுவான். நீ முழுங்கி முழுங்கி உங்க அப்பா மாதிரி பேசுற. ஏன் கிருஷ்ணா வெளியில கிளம்பிட்டு இருக்கிறவங்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அப்பா ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. அம்மா தான் சும்மா தோண்டி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ற? ஓ, உங்க பார்ட்னரை பேசினா உங்களுக்கு கோவம் வருதா? சப்போர்ட் பண்றீங்களா? பார்ட்னரா? என்ன சொல்ற கிருஷ்ணா? ஆமா, கௌதம் மோகினி சேர்த்து வாழ வைக்கணும்னு சொல்லி மோகினியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நீங்க 2 பேரும் தீவிரமா தானே இருந்தீங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட கௌதமும் மோகினியும் சேர்த்து வாழ வைக்கணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் தான் கீதாவை கொலை பண்ணிருக்கணும்னு சொன்னாரே. யாருக்கு தெரியும், நீங்க 2 பேரும் சேர்ந்து கூட கீதாவை கொலை பண்ணிருக்கலாமே. கிருஷ்ணா, என்ன இப்படி நாங்க கொலை பண்ணதா சொல்ற? சம்பந்தி வேற இருக்காங்க, தப்பா நினைக்க மாட்டாங்க? நீங்க 2 பேரும் நான் சொல்றதுனால கொலைகாரங்களா ஆயிடுவீங்களா? பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சி இருக்கு, கால்ல வந்து ஏறுதுன்னு பயந்துகிட்டு 3 மணி நேரம் குளிக்காம உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கு உங்க லட்சணம். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். என்ன கார்த்திக், ஸ்டேஷன் வரீங்களா? கிளம்பிட்டு சார். இதோ இப்போ வந்துடுவேன் சார். வரப்ப உங்க ஒய்ஃப் ஜானகி அழைச்சிட்டு வாங்க. ஜானகியா? அவ எதுக்கு சார்? வரமாட்டேன்னு சொல்லுவாளே சார். உங்க ஒய்ஃப் தானே ஜானகி? ஆமா சார். அப்புறம் ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? கூப்பிட்டா வர போறாங்க, கூப்பிட்டு வாங்க சார். அதான் சார், எதுக்குன்னு தெரிஞ்சா. ஒரு என்கொயரி இருக்கு சார், கூப்பிட்டு வாங்க. 11 மணிக்குள்ள வந்துருவீங்கல்ல? 2 பேரும் வாங்கன்னா வந்துருங்க. ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அது வந்து சார், என்ன ரொம்ப பேச வைக்காதீங்க, எனக்கு அது பிடிக்காது. எப்பவுமே உங்க வீட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்க முடியாது சார். அது மட்டும் இல்ல, உங்க கேஸ் சம்பந்தமா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, அதை ஸ்டேஷன்ல வச்சு தான் கிளாரிஃபை பண்ணணும். கௌதம் வெளியில வரணுமா வேணாமா? இந்த என்கொயரி முடிஞ்சா யார் கொலையாளின்னு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 99% உறுதியாயிடுச்சு. அதனாலதான் உங்களை கூப்பிடுறேன். நீங்க வரலன்னா அப்புறம் நான் அங்க வர வேண்டி இருக்கும். வேண்டாம் சார், வந்துடுறோம் சார். சார் கில்லாடி சார், நீங்க பயமுறுத்துற மாதிரியே பேசுறீங்க சார். நீங்க இப்படி பேசினாதான்யா பயந்து போய் தடுமாற்றத்தோட வருவாங்க. அந்த தடுமாற்றத்துல தான் சில உண்மைகள் தானா வெளியே வரும்யா. கார்த்திக் மேல ஒரு புள்ளி வச்சிருந்தேன், அது இப்ப சரியாயிடுச்சு பாத்தியா? சார் நீங்க யார சந்தேகப்பட்டாலும் காரணத்தோட தான் சார் சந்தேகப்படுறீங்க. சரியா, வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காத, போய் வேலையை பாரியா. எஸ் சார். என்னடா கார்த்திக் யோசிச்சுட்டு நிக்கிற? இன்ஸ்பெக்டர் தானே பேசினாரு? ஆமாப்பா. என்ன சொன்னாரு? நேத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன மட்டும் ஸ்டேஷன் வர சொன்னாருப்பா. இப்போ ஃபோன் பண்ணி ஜானகியை கூட்டிட்டு வர சொல்றாருப்பா. என்னையுமா? என்னதுக்கு வர சொன்னாங்க? மாப்பிள்ளை மட்டும் எப்படி ஜானகி விசாரணைக்கு கூப்பிடுவாங்க? நீ கீதாவோட அக்காவாச்சே, உன்னையும் தான் வர சொல்லுவாங்க. மாப்பிள்ளையோட போயிட்டு வா ஜானகி. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜானகி எதுக்கு வர சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. கிருஷ்ணா, ஒரு என்கொயரி பண்ணா புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் ஒரே நேரத்துல தனித்தனியா உட்கார வச்சு கேள்வி கேட்டு 2 பேரும் சொன்னதும் ஒத்து போகுதான்னு பாப்பாங்க. இது கொலை கேஸ், என்னையும் உன்னையும் கூட விசாரிப்பாங்க. இதெல்லாம் போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ். பல ஆங்கிள் விசாரிச்சு குற்றவாளியை பிடிக்க பாப்பாங்க. எப்படி வேணாலும் விசாரிக்கட்டுங்க, எது வேணும்னாலும் பண்ணட்டும். எனக்கு என் புள்ள கௌதம் திரும்ப வரணும். உண்மையான கொலையாளி போலீஸ்ல மாட்டணும், சீக்கிரமே மாட்டுவான். கார்த்திகை விசாரிக்கிற மாதிரி போலீஸ் என்னையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்களா? கடவுளே, சண்முக பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது தப்பா போச்சு. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க.